It's time to introduce Maya Alagan, the artist of this exhibition, popularly known as Mayan the Artist. Nice work. Ivulavu varushama inge indige. எல்லா கலைஞனும் ஒரு நாடோடி. நானும் ஊரா சுற்றினேன். அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். சின்ன சின்ன எக்ஸிபிஷன்ஸ் வச்சேன். கடைசியாக இங்கே. What is the cost of these? No. Not for sale. இங்கே இருக்கிற எதுவுமே விற்பனைக்கல்ல. இது வெறும் என்னோட திறமைகளை வெளிக்காட்டுறதுக்கு மட்டும்தான். ஆமாம், இந்த ஊரில் உங்கள் எக்ஸிபிஷன் வைக்க என்ன காரணம்? என்னுடைய அம்மா அப்பாவை பெருமைப்படுத்த. இது அவங்க வாழ்ந்த ஊர். இங்கே தான் நான் முதலாக ஒரு களிமண்ணுக்கு உயிர் கொடுக்கறதுக்கிட்டேன். எங்கள் அப்பா கிட்ட இருந்து. மாயன், உங்கள் நெக்ஸ்ட் ஷோ எங்கே? சென்னை தான். செட்டில். எக்ஸ்கியூஸ் மீ, என்ஜாய் த எக்ஸிபிஷன். ஓகே. ஒன்று பார்க்க சொல்லியிருந்தீங்க, பார்த்துட்டீங்க போல இருக்கு. உங்களை பார்க்க சொன்னது நல்ல ஃபேமிலியிலேருந்து குடும்ப நடத்துறதுக்கு ஒரு பொண்ணு. ஏய் நீட்டா, ஏய் ஏய் சொல்லுங்க. ஒன்று சைடில் உங்களை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. பேரு வேலையை பற்றி சொல்லிடுவேன். எந்த ஊருன்னு சொல்ல, சின்ன வயசுலங்கிறது போனது. இப்போ தான் கொஞ்ச நாளாக இங்கே இருக்கீங்க. கல்யாணம் முடிவாகிற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். அப்புறம் சென்னையில் செட்டில் ஆகிடுவேன். இந்தாங்க ஃபேமிலி ஃபோட்டோ கேட்டிருந்தேன். ஃபேமிலி ஃபோட்டோ கேட்டால் எல்லாரும் சிரிக்கிறாங்க தம்பி. எல்லாரும் பொண்ணு ஃபோட்டோவும் ஜாதகம் தான் அனுப்புகிறாங்க. நேரில் வந்து பார்க்க சொல்கிறாங்க. ஃபேமிலி ஃபோட்டோவோட வர பொண்ணு மாத்திரம் சொல்லுங்கள். நீ தெரிஞ்சு மட்டும் இல்லை, தெரியாம கூட தப்பு செய்ய மாட்டோமா? இனிமே தப்பு செஞ்சா செய்யாம நீயே பாத்துக்க. ஐம் ராகேஷ். ஓ ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க, என்ன விஷயம்? நீதாவா? யாரு? நேற்று எக்ஸிபிஷனுக்கு என் கூட வந்திருந்தா. ஓ ஓகே. நேற்று நைட்டு உங்களை பார்க்க வரதா சொன்னா. என்னையா? நேற்று நைட் நிறைய பேர் வந்திருந்தாங்க. யாரு? ஞாபகம் இல்லை. இஃப் யூ வாண்ட் லுக் அரவுண்ட். ஓகே. ஓகே.
தான்டா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டேன். எப்படிடா மறுபடியும் மன்னிப்பு கேட்பேன்? இது அருணாவுக்கு. இது உனக்கு. வாவ், என்னப்பா இதெல்லாம்? அந்த லேண்ட் முடிஞ்சிருச்சுடா. என்னங்க அப்படியே அந்த விஷயத்தை பத்தியும் சொல்லுங்களேன். என்னப்பா இன்னொரு சர்ப்ரைஸா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ சுமார் கெஸ்ட் லிஸ்ட பத்தி சொல்றா, அதை நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஓகே, see you. Bye, sweetie. ஓய், இந்தா உனக்கு ட்ரெஸ். நீ லக்கிடி. என் ஃபங்க்ஷனுக்கு ஒரே ஒரு கம்மல், உனக்கு ஜுவல் செட். அந்த பொண்ணு பார்க்க வர விஷயத்தை பத்தியும் சொல்லிருக்கலாம்ல. என்ன மகா, இந்த குட் நியூஸ் என்கிட்ட சொல்லவே இல்ல? இல்லம்மா, ஒரு பையனை மீட் பண்ண, அதுக்குள்ள இவ ஒருத்தி. முறைப்படி அவங்க வரணும், பார்க்கணும், பேசணும். வரும்போது சொல்லிக்கலாமா, என்ன அவசரம்? ஹலோ, மன்னாரம் கம்பெனி மேனேஜர். ஆமா, மன்னாரம் கம்பெனி மேனேஜர் தான் பேசுறேன். உங்க கம்பெனில மிஸ்டர் ராம் வர்க் பண்றாரா? ஆமா. உங்க கம்பெனிக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு சார். அது சம்பந்தமா நான் மிஸ்டர் ராம் கிட்ட பேசணும். ஒரு 5 o'clock அடையார் கேட் ஹோட்டலுக்கு வர சொல்றீங்களா? என்னோட மொபைல் நம்பர் 9894664545. வந்துட்டு எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன் மேடம். ஓகே, 5 o'clock மறக்காதீங்க, அடையார் கேட் ஹோட்டலுக்கு வர சொல்லுங்க. ஓகே ஓகே, கண்டிப்பா அவரை அடையார் கேட்டுக்கு வர சொல்றேன் மேடம். ஓகே, தேங்க் யூ வெரி மச் மேடம். இந்தாப்பா. என்ன சார் இது? நீ எந்த பக்கம் போற? அடையார். ஐயோ, ரொம்ப நல்லதா போச்சுப்பா. என் கிளைண்ட் ஒருத்தர் பார்க்கணும், ஒரு 5 நிமிஷம் தான். சார் ப்ளீஸ் சார். ஆல்ரெடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். only 5 minutes சார். உன் லக்க பாத்தியா? நீ போற ஏரியாவுல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு மட்டும் அந்த ஆர்டர் கன்ஃபார்ம் ஆச்சு, உனக்கு ப்ரொமோஷன் கன்ஃபார்ம். இந்த நிலைமையில தான் நம்ம லவ். உன்னை பார்க்கணும்னா நான் கிளையண்டா தான் வரணும் இல்ல? உனக்கு என் ஃபோன் நம்பர் கூட ஞாபகம் இல்ல. Hey, I'm really sorry, Dee. I understand you, but work pressure, yeah. எவ்வளவோ பிரஷர்லயும் காதல்ல சுகம் தேடுறவங்க இருக்காங்க. ஆனா நீ உன் பிரஷர் எல்லாம் காதல்ல தான் திணிக்கிற. Love is understanding. என் நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எனக்கு 1 வருஷம் டைம் தான். அதுக்கப்புறம் ப்ரமோஷன், லைஃப் செட்டில்ட். Then it's just 9 to 6. மிச்ச டைம் உன் கூட தான். அதுக்கப்புறம் என்ன, நம்ம கல்யாணம் தான். ஏய், சும்மா சாக்கு சொல்லாத. Do you really love me? ஏய், உன் மேல சத்தியம் டி. ஓ சத்தியத்துக்கு நான் தான் கிடைச்சேனா? என் மேல சத்தியம். ஓகே 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 ஓகே, அட்லீஸ்ட் நீ வீட்டுக்கு வா. என் ஃப்ரெண்ட்னு சொல்லி உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். But marriage only after 2 years. ஓகே. மகா, மகா வந்துட்டேங்க. இங்க வா. என்னங்க சார் யாரு? அந்த நிலத்தை வாங்க வந்தவர்னு சொன்னல. வாங்க வாங்க. என்னங்க நிக்க வச்சே பேசிட்டு இருக்கீங்க? உள்ள கூட்டிட்டு போய் உட்கார வைங்க. Hi. Are you mine? Calcutta exhibition. Yep, I remember. Sorry, I couldn't meet you that day. Half an hour உன் வீட்ல இருப்பேன். ஓகே? ஒரு தடவை கரெக்ட்டா சொல்லு. ஒரு தடவை தான் சொல்லுவேன். ஓகே. அக்காக்கு அங்கிள் பெர்ஃபெக்ட் மேட்ச். சூப்பர் டி. வைஃப்க்கு தங்கச்சி முறை. உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இவங்கள? தெரியும். அங்கிள் இது எங்க வைக்கணும்? எக்ஸ்கியூஸ் மீ. Last time you were with a French girl. That didn't work out. Good. இவர்தான் ராதிகா பொண்ணு பார்க்க வந்தவரு. உனக்கு ஏற்கனவே தெரியுமா? Great artist. Radhika. ரொம்ப lucky. Can I have your card, please? அக்காவுக்கு அங்கிள் பெர்ஃபெக்ட் மேட்ச். சின்ன பொண்ணு. யாருன்னே தெரியாதவரை கூட்டிட்டு வந்து மாப்பிள்ளன்னா என்ன பிரச்சனை? இல்ல படிப்பு முடியட்டுமேன்னு. என்ன பிரச்சனை? அப்பா, நான் ஒருத்தரை ஒட்ட கழுத.
என்ன தைரியம் அப்பா கிட்டே. சும்மா இரு. நீ சொல்லு, என்ன பிரச்சனை? அவரு இன்ஜினியரிங் முடிச்சிட்டு கிளையண்ட் சர்வீஸ் ஹெட்டா இருக்காரு. முதலியே சொல்லி இருக்கலாமே. இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு இன்னைக்கு வர சொன்னேன்பா. வரலையே. ஏன் வரல, எதுக்கு வரலன்னு கேட்கல? வேலையில கொஞ்சம் பிஸி. சரி, வர சொல்லு. என்னங்க நீங்க? அவதான் என்னமோ பேசிட்டு இருக்கான, நீங்களும் இவ்ளோ கஷ்டப்படுறது இவ சந்தோஷமா இருக்கணும்னு தான். உனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னா உன் ஃப்ரெண்ட் லஞ்சுக்கு வர சொல்லு, பேசி முடிச்சிடலாம். ஏய், ஐம் ரியலி சாரி. 2 இயர்ஸ் முன்னாடி நான் பேசின கான்ட்ராக்ட் இப்போ புது ஆர்டர் வேணும்னா கிளைண்ட் நான் தான் வரணும்னு சொல்லிட்டான். ஆஃபீஸில் லாஸ்ட் மினிட் ப்ரெஷர்டா. ஆஃபீஸ் மீட்டிங் விட்டுட்டு வர முடியல. ட்ரை பண்ணிருப்ப. ஆனா நீ வந்தியா வரலையாங்கிறது தான் முக்கியம். நினைச்சு அசிங்கமா இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரலங்கிறதுக்காக உன்னை வர சொன்னது ஃபங்க்ஷனுக்கு இல்ல, என் அப்பா அம்மாவை மீட் பண்றதுக்கு. நீ வரல. ஆனா என்ன பொண்ணு பார்க்க வேற ஒருத்தன் வந்தான். ஏய், அது நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. இனிமே நான் உன்கிட்ட எதுவும் சொல்லல. என்ன நிச்சயம் பண்ண வராங்க. அதுக்கு முன்னாடி அப்பா உன்னை பாக்குறேன்னு சொன்னாரு. உனக்கு இஷ்டம் இருந்தா வா, இல்லைன்னா என்ன விட்டுரு. ராம், எங்கடா இருக்க? ஹாஃப் அன் ஹவர்ல உன் வீட்டில் இருப்பேன். ஓகே? ஓகே. கங்க்ராட்ஸ் அக்கா. ஒரு அங்கிளை பார்த்துட்டேன், இன்னொரு அங்கிளையும் பார்த்துட்டு ஓகே சொல்றேன். அருணா, உனக்கு பசிக்குதுன்னா நீ சாப்பிடு. ஏய், இப்பவும் மீட்டிங்கா? டிராஃபிக்ல இருக்கேன். போலீஸ் பார்க்கறான். வீட்டுக்கு வரேன். சரி. ஆன் தி வே. ராதிகா, பா, என்னடா இது இவ்வளவு லேட் ஆகுது? இவங்கெல்லாம் ஏன் வெயிட் பண்ணோம்? சாப்பிட சொல்லு, சாப்பிடுங்க. பரவாயில்ல அங்கிள், நாங்க என்ன கெஸ்டா? ராம் வரட்டும். எத்தனை நாளா பழக்கம்? 2 வருஷமா தெரியும் அங்கிள். வாழ்க்கைங்கிறது தெரிஞ்சுக்கிறது இல்லை, புரிஞ்சுக்கிறது. நாம எடுக்கிற முடிவு தப்பா இருந்தா அதை மாத்திக்கிறதுல தப்பே இல்லை. கம் ஆன், சாப்பிடலாம். ஐ வில் சர்வ் யூ. சாப்பிடுறாச்சு. என்னாச்சு இப்போ? கொஞ்சம் லேட்டா சாப்பிடுறோம், அவ்வளவுதானே? ஹலோ அங்கிள், லேட் பண்ணிட்டேனா? ஆன் டைம். தேங்க்யூ. ப்ளீஸ் கம். நல்ல விஷயம், சீக்கிரம் நடந்தா நல்லது தானே. என்ன ஓகேவா? ஓகேப்பா. குட். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பெரியவங்க வந்தா பேசி முடிச்சிடலாம்ல. பெரியவங்கன்னு யாரும் இல்லை, அப்பா அம்மா சின்ன வயசுலயே. நீங்க சும்மா இருங்கம்மா. நல்ல காரியம் நடக்கும்போது அபசகுணமா பேசிக்கிட்டு அதெல்லாம் தரகர் சொல்லிட்டாரு தம்பி. என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா Okay, இதெல்லாம் என் okay. ப்ராப்பர்ட்டிஸ். சில இடத்துல ஆஃபீஸ் வச்சுருக்கேன். அக்கம் பக்கத்தில் கேட்டிங்கன்னா என்னை பற்றி சொல்லுவாங்க. ஹீஸ் அ வெரி கிரியேட்டிவ் கை. இன்ஃபேக்ட் இவரோட டெரகோட்டா சிலையெல்லாம் நானே நிறைய இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இஸ் சச் அ நைஸ் கை. அம்மா, நான் அவர்கிட்ட பேசணுமா? அப்பா கிட்ட சொல்லேன் ப்ளீஸ். எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. உன் ஓட்ட வாய வச்சுட்டு சும்மா இரு. வா. நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? தனியாக எங்கேயாவது வெளில போய் பேசிட்டு வரமே. ஆமா, ஆர்டர் வேணுமா வேண்டாம்? போயா. சார் சார் சார், என்ன நடந்துச்சுங்க? இப்படி கோவப்படுறாரு? நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. என்ன ஆச்சு சார்? எல்லாமே போச்சு சார். உனக்குன்னு கல்யாணம் ஆகலல்ல? லவ் என்ன கஷ்டப்படனியா?
சும்மா கிடைக்கிறதுக்கு அதானே நம்ம ஆபீஸ் ப்ரமோஷனா? டேக் a break. என் லைஃபே பிரேக் ஆயிடுச்சு. இதுக்கு மேல எனக்கு பிரேக் தேவையா? வாங்க வாங்க. அட நீங்க செஞ்சதா? ஆமா. ரொம்ப அழகா இருக்கு. நீங்க கை வாஷ் பண்ணிட்டு வாங்க. டிஃபன் சாப்பிடலாம். என்னடி பேசுன? ஒண்ணும் இல்ல. அப்ப இந்த சேர் என்னது? ரொமான்ஸா? அது ஜஸ்ட் சும்மா. அவனுக்கு என்னடி குறைச்சல்? உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு. இவளுக்கு கான்ட்ராக்ட் முடியுதான். ரெடியா இருக்கா? ஹே, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. வேற எந்த மாதிரி? He is such a nice person. Thanks. Hi. So, had a nice time? மாப்ள, நாளைக்கு நீங்க எங்க இருப்பீங்க? ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்கு நாள் குறிச்சா வீட்டுக்கு வந்து சொல்லலாம் தான். முடிவு பண்ணியிருந்தா இப்பயே சொல்லுங்க மாமா. உங்களை விட்டா கேட்கறதுக்கு சொந்தக்காரங்கன்னு யார் இருக்கா? நோ ஃபார்மாலிட்டிஸ். அதுக்கு இல்ல. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாள் பார்க்கலாமே. முடிக்கட்டும் மாமா. நான் கிளம்புறேன். ஜஸ்ட் a minute. ஓகேடா. மாப்ள, 2-3 நல்ல நாள் பார்த்து உங்களுக்கு ஃபோன் பண்றேன். உங்களுக்கு சௌகரியமான நாளை சொல்லுங்க, ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வாட் டு யூ சே? சரிங்க மாமா. சார். ஏய், என்ன சாப்பிடுற? பேரர், just get me 2 cappuccino. ஓகே சார். சரி, உங்க அப்பா கிட்ட எப்போ போய் பேசலாம் சொல்லு. அவர் நல்ல மூட்ல இருக்கும்போது தான் பேசணும். எக்ஸாம் முடியற வரைக்கும் பயம் இல்ல. அதுக்குள்ள ஒரு டைம் பார்க்கலாம். ஏய், இல்லனா ஒன்னு பண்ணு. அந்த மாப்பிள்ளை கிட்ட போய் சொல்லு. அவரே வேணான்னு சொல்லுவாரு. எதுக்கு அவரை இன்வால்வ் பண்ணணும்? முதல்ல அப்பா கிட்ட பேசலாம். ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்லுங்க. இல்லங்க, அந்த கிளைண்ட் அது நான் யார்கிட்ட பேசுறேன். ஓகே. ஹலோ. Surprised? Hi, I'm Mayan. Hi, I am He's Avanti's boyfriend, Venu. யாரு அந்த பெண்ணே? Venu. Hi, Venu. Sorry, I'm Venu. Hi. Take some sweets. Sweets? ஐயோ, இத அப்பா கிட்ட கொடுங்க ப்ளீஸ். அப்பாவுக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டேன். ரிங்கு உங்ககிட்ட தான் கொடுக்கணும். கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஐயோ, நான் ஸ்டடீஸ் முடியட்டுமே. Congrats Mr. Mayan. Thank you. நான் அப்பயே சொன்னேங்க அவளை கல்யாணம் பண்ணிட்டு படிக்க சொல்லி. Wow, that's great news, man. Have some sweet, Radhika. Hi Radhika. Hi. Guys, I'm really sorry. I have to go. My girlfriend has come. Okay, you guys take care. Have fun. Please. நான் தான் எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் கல்யாணம்னு சொன்னேனே. அப்பா ஃபிக்ஸ் பண்ணாரு. What can I do? லேட். உங்க பிரின்சிபல் பேசுங்க, என்ன அர்ஜென்ட்டோ? I'll wait. ஓகே, நாளைக்கு காலேஜ்லயே வாங்கிக்கிறேன். நீ பண்ண எல்லாமே தப்புதான். நான் அவளை காதலிச்சேன். இவ்வளவு கொலை பண்ணிருக்கணும். எனக்கு தேவையான எல்லாமே அவகிட்ட இருக்கு. குடும்பம், அம்மா. Don't believe a woman. The heart of a woman is like a heart. இப்ப என்ன பண்றது? நீ மத்த பொண்ணுங்களை என்ன பண்ண? அவங்க எல்லாம் என்கிட்ட சுகத்தை தேடி வந்தாங்க. தப்பு, அது உன்னோட தப்பு.
engaged. So what? அவளை நீ கட்டிக்கோ. என்னோட தேவைய I'm not a two-timer. ஓகே. உன்னால 2 பேரை கொன்னுடு 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 அவளை கொன்னுடு. My life. My wife. ரெண்டு பேர் ராதிகலா. ஒருத்தனை நம்பி எல்லாத்தையும் விட்டு வரீங்கன்னா நைஸ். லவ் சான்ஸே இல்லை. இந்த பொண்ணு பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கணும். அந்த டேலண்ட் எனக்கு இல்லாமல் போச்சு. சாரி. தட்ஸ் ஃபைன். எப்போ வரேன்னு சொன்னார்? கிளம்பிட்டாரு. இஸ் ஆன் த வே. ஓகே. போய் முகம் கழுவிட்டு வாங்க. எழுதுறதுல ரொம்ப டயர்டாக தெரியுது. நான் என்னமோ பண்ணிட்டேன்னு தப்பாக நினைக்க போகிறாரு. போய் கழுவிட்டு வாங்க. வாட்ஸ் இஸ் நேம்? ராம். ராம் ராம். நான் பார்த்துருக்கேண்ணா. காஃபி ஷாப்பில். ஓ ஓ ஓ. யார் இந்த வெண்ணெய் வேணு? ஓகே, முகம் கழிட்டு வாங்க ப்ளீஸ். மிஸ்டர் லேட்டர் டேடுன்னு மாற்றிட்டா ராம் கால் பண்ணும்போது டேடுன்னு காட்டும். என் நம்பரை மிஸ்டர் லேட்டன் சேவ் பண்ணுறேன். ராதிகா, நீ கால் பண்ண அந்த கால் எனக்கு தான் வரும். டிராஃபிக்கில் இருப்பார். இந்த டைமில் எங்கே டிராஃபிக் இருக்க போகுது? நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்களேன். மேபி டிரைவிங்கில் இருக்கலாம். மறுபடியும் ட்ரை பண்ணுங்களேன். யாருங்க? ராமா? இல்ல அப்பா. பேசுங்க. வேண்டாம். ரிங்கு போயிட்டு இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறா. காதலில் காத்திருத்தல் சுகம். நிறைய முரளி படத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் அதில் அவர் தான் வெயிட் பண்ணுவார். என்னாச்சு?
ஏன் அழுகுறீங்க? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. பேட்டரி டவுனா இருக்கும். விடுங்க, வந்துடுவார். அரங்கருக்கு சைட் டிஷ் தேடிட்டு இருந்தோம். வீடு பக்கத்துல தான். வர்றீங்களா? அங்கிள் ரேட் என்ன? இப்படிதான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. கார்ல உட்காருங்க. கம். மாயன் ப்ளீஸ் மாயன். இப்போ என்னாச்சுன்னு அழுகுறீங்க? அவர் வரலன்னா ஓடி வர அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கீங்க. ஒரு நைட் வெயிட் பண்ண முடியாது? நாளைக்கு அவர் வீட்டுக்கே போகலாம். இப்போ உங்க வீட்டுக்கு போகலாம் வாங்க. இல்ல, வீட்டுல லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்திருக்கேன். அதான் அப்பா ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போனா என்ன ஆகும் தெரியாது. அவனை நம்பி நான் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டேன். உங்க அப்பா நான் சொன்னா கேட்பார்ல. ஜஸ்ட் ஒரு விளையாட்டுக்காக எழுதி வச்சுட்டு என் கூட தான் வந்தாங்கன்னு சொல்றேன். உங்க அப்பா நம்புவார். ஓகே? தெரியல, அவர் நம்ப மாட்டாரு. சரி, என்ன ஆனாலும் நான் பேசிக்கிறேன். உங்களுக்கு ஓகே என்ன 2 நாள் என் வீட்டில் தங்குங்க. உங்க அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓகே? கொடுங்க. யாரா இருக்கும்? அப்பா வராம. ராதிகா எங்க இருக்க? சொல்லுங்க. யாரு? அங்கிளா? நான் தான் பேசுறேன். ராதிகா எல்லாத்தையும் சொன்னா. இல்ல அங்கிள், எங்க லவ் பத்தி உங்ககிட்ட சொன்னா நீங்க கோவப்படுவீங்கன்னு இப்படி ஒரு முடிவு எடுத்தோம். நான் கோவப்பட்டிருக்கணும், ஆனால் கூலாக தான் இருக்கேன். 2 நாள் ஊருக்கு கூட்டு போகிறேன். நீங்கள் அங்கே வாங்க, உட்காந்து பேசி தெளிவாக முடிவெடுப்போம். எதுவும் பயப்பட வேணாம். உங்கள் மேலேயோ இல்லை ராதிகா மேலேயோ எனக்கு எந்த கோவமும் இல்லை. தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ. போதுமா? இப்போதைக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணியாச்சு. ஹாப்பி? வேணாம், ஃபோனை ஆஃப் பண்ணி தூர போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருங்க. இன்னைக்கு இந்த டென்ஷன் போதும். ஓகே? கம் போகலாம். இல்லை, பழகிடுச்சுன்னா ஒன்றும் தெரியாது. வாங்க போகலாம். எப்படி இந்த ஸ்மெல்ல வர்க் பண்றீங்க? என்னால நிக்க கூட முடியல. ஆக்சுவலி இட்ஸ் a dirty work. End of the day it's worth. நம்ம படைப்பை பார்க்கும்போது எல்லாமே மறந்து போயிடும். மை மதர். என்ன கஷ்டமோ தூக்க மாட்டின்னு செத்துட்டாங்க. ஐம் சாரி. மாயன், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். தேங்க்ஸா? இருக்கு. வீட்டு விட்டு வந்த மாதிரியே தோணல. ஜஸ்ட் தட் ஐ மிஸ் மை பேரண்ட்ஸ். நல்ல ஊர், நல்ல கிளைமேட், இங்கேயே இருந்துடலாம் போல இருக்கு. இருந்தால் நல்லா தான் இருக்கும். யூஆர் ஆல்வேஸ் வெல்கம். டயர்டாக இருப்பீங்க, அப்பா கிட்ட காலைல பேசலாம். தூங்குங்க. குட் நைட்.
டுடே இஸ் த டே. ஓகே, என்ன கூப்பிட்டீங்களே, கம். நல்லா இருக்கும்ல? ஓகே, கொஞ்சம் ஃப்ரீ. கை இப்படி That's nice. Nice. உன் பொண்ணு இங்கே இருக்கேன்னு சொல்லியிருக்கா. ரொம்ப பயமுறுத்தின பாடா, யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன்னு. வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். பியூட்டி போய் ஆண்டி ஆனதுக்கப்புறம் உனக்கு நான் ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். யூ நோ வை? ஐம் டூயிங் யூ ஃபேவர். இதுக்கப்புறம் உங்களுக்கு வயசே ஆகாது. இதே மாதிரி இளமையாகவே இருப்பீங்க. ஐ எம் அ குட் பாய். ஓகே, you look so beautiful. இனிமே எப்பவுமே நீங்க அழகாகவும் இளமையாகவும் இருப்பீங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீ ராதிகாவை பயமுறுத்திருக்க. அதனால உன்னை நான் கொல்ல போகிறேன். ஐ எம் ரியலி சாரி. தலையில் தண்ணி இருந்தால் செல்லி பிடிக்கும், போகாது. ஓகே, ப்ளீஸ். கொஞ்சம் லூஸ் ஆகுங்க. இனிமே தலையில தண்ணி இல்லாம பாத்துங்க, சரியா? Thank you. It's okay. சாப்பிட என்ன வேணும்? நான் போய் வாங்கி வந்துடுறேன். மெனுவா சொல்லுங்க, நானே சமைக்கிறேன். ஐயோ ஐயோ, காஃபி மாதிரி ஏதாவது ஆயிடும் ப்ளீஸ். ஹலோ, சாப்பாடை டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் சொல்லுங்க. என்ன மெனு? ரைஸ், வீட்டில் வெண்டைக்காய் இருக்கு. காரக்குழம்பு பண்ண தெரியுமா? ஓகே, 20 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடுறேன். எனி ஹெல்ப்? ஹலோ, இது என்ன பெரிய ராக்கெட் சயின்ஸா? பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா சொல்றேன். எங்க காரக்குழம்புக்கு பருப்பா? ராதிகா, ஒரு நிமிஷம். இந்த தலையை முதல்ல வெட்டி தூக்கி போட்டு நானே வெட்டி தரேன். எங்க அம்மா கடைசியா என்னமோ போடுவாங்க. கொத்தமல்லி? ஆமா,
பின்னாடி நிறைய செடி இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க. வாங்க சாப்பிடலாம். மாயன் ஜோக்கு என்னாச்சு? எனக்கு பயப்படுறது பிடிக்காது, உங்களை வேற கடிக்க வந்தது, அதான் துரத்திட்டேன். அங்க ஒரு சிலை ஜோ மாதிரியே. துரத்திட்டேன், ஆனா அந்த நாய் ஒரு 4-5 வருஷமா என் கூடவே இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் ஒரு சிலை செஞ்சு வச்சிருக்கேன். சாப்பிடுங்க. இவன் தான் அந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ண பையன். இவனை பத்தி நம்ம விசாரிக்கணும். நிச்சயம் பண்ண மாப்பிளைக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சார் சம்பந்தம்? பேர் மாயன். இவன் ஒரு களிமண் சிற்ப கலைஞன். ரீசெண்டா கொடைக்கானல்ல இவன் பண்ண சிற்பங்களோட எக்ஸிபிஷன் நடந்தது. இப்போதைக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு இவனை பத்தி இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் தெரியும். ஆனா 6 பொண்ணுங்க 5 மாநிலத்திலிருந்து, சிலர் மாடல்ஸ், சிலர் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற பேர்ல கூட சுத்தினவங்க, எல்லாரும் மாயமாயிட்டாங்க. இந்த கேஸ் மாதிரி தான், எந்த தடையும் இல்லை. இப்போ கூட அவன் தான் எல்லாம் பண்ணான்னு. எப்படி குரு சார், அந்த பையனை கூட்டுவாங்க. ஓகே சார். நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். ஸ்பீக்கர்ல போடுங்க. 4 தட்டு தட்டினதுல எல்லா உண்மையும் சொல்லிட்டான். உங்க சைட்ல இருந்து எதுவும் பிரச்சனை வராதுன்னா பொண்ணை கூட்டு வரேன்னு சொல்றான். சார், எங்க பொண்ணு நல்லா இருந்தா போதும். முதல்ல நாங்க பொண்ணை பார்க்கணும். எந்த பிரச்சனையும் வராது. ஓகே சார், கூட்டிட்டு வரேன். சார், சத்தியமா பொண்ணு என் கூட இல்ல, எப்படி கூட்டிட்டு போவீங்க? நீ அன்னைக்கு கேட்ட குரலும் இந்த குரலும் ஒண்ணுதானா? இல்ல சார், இந்த குரல் இல்ல, வேற யாரோ. நல்லா யோசிச்சு சொல்லு. இல்ல சார், எனக்கு நல்லா தெரியும், அன்னைக்கு பேசுனது வேற யாரோ, இந்த குரல் இல்ல. சரி, நீ போய் உட்கார். அவங்க உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போகல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போகல. ஏன் நீங்க உங்க மாப்பிள்ளை மேல சந்தேகப்படக்கூடாது? சார், அவர் ரொம்ப நல்லவர் சார். எப்படி சொல்றீங்க? சார், எல்லா விஷயத்துலையுமே அவர் ஒரு ஜென்டில்மேன். ஃபார் எக்ஸாம்பிள், என் பொண்ணை பார்க்க வந்தப்ப என் கிட்ட இருக்க நிலத்தை வரதட்சணையா கேட்டிருக்கலாம். ஆனா அவர் அப்படி செய்யல. அந்த நிலத்தை என்கிட்ட விலை கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பொண்ணை கேட்டாரு. நீங்க சொல்றத பார்த்தா உங்க மாப்பிள்ளை மேல சந்தேகத்துக்கே இடம் இல்லை. இருந்தாலும் அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன். எப்படி சார் ஃபோன் பண்ண முடியும்? என்ன சார் நீங்க பேசுங்க. ஒருவேளை அங்க கூட போயிருக்கலாம் இல்லையா? Number is currently switched off. Please try again later. லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் மிஸ் பண்ணியிருக்கேன்.
அம்மா முகத்தை பார்த்து அம்மான்னு கூப்பிடணும்னு ஆசை. நடக்கவே இல்லை. அப்பா கையை பிடிச்சிட்டு ரோட்டில் நடக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஹாய் சொல்லணும், அதுவும் நடக்கல. அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி யாரும் இல்லை. நல்ல உறவுகள் இனிமே தான் தேடணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வராங்க போகிறாங்க, தேடிக்கிட்டே இருக்கேன். ஐ லவ் யூ. உங்ககிட்ட முதல்ல சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சரியான டைம் கிடைக்கல. டைம் கிடைக்கும் போது கேட்குற நிலைமையில் நீங்கள் இல்லை. இப்போவும் சொல்லலைன்னா இந்த மிஸ் ஆன லிஸ்ட்டில் இதுவும் சேர்ந்துருவோன்னு பயமாக இருக்கு.